வெல்கம் டு அக்கா சமையல். சமைக்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா கோதுமை போண்டா. ஒரு கப் கோதுமை எடுத்துக்கோங்க. சின்ன கப்பில் அரை கப் ரவை எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம் நறுக்கினது, சிறிதளவு கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், தேவைக்கான உப்பு. இப்போ நான் இந்த ஒரு கப் கோதுமையை மிக்ஸ் பண்ண போகிறேன். ரவையும் அதிலே கலந்துக்கோங்க. கலந்துட்டு தேவைக்கான உப்பு போடுங்க. அதையும் நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் நல்ல திக்கான பதத்துக்கு கோதுமையை மாவை பிசைஞ்சிக்கோங்க. நல்லா நம்ம வடை போடுற பக்குவத்துக்கு இருக்கணும். வடை போடுற பக்குவத்துக்கு நல்லா பிசைஞ்சிடுங்க. இப்போ நம்ம வடை பக்குவத்துக்கு பிசைஞ்சு வச்சுருக்கோம் மாவை. கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் அதுக்குள்ளே இந்த வெங்காயத்தைய, ஒரு பச்சை மிளகாவை, சிறிதளவு கருவேப்பிலை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். எண்ணெய் காயட்டும். நல்லா எண்ணெய் காஞ்சதும் நம்ம இந்த போண்டாவை சின்ன சின்னதாக நம்ம தேவைக்கு அளவுக்கு, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எதுவும் சாப்பிட்றதுக்கு இல்லைன்னா கோதுமை இருந்தால் சிம்பிளான டிஷ் 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுட்டா. நல்லா இந்த பபிள்ஸ் அடங்குற வரைக்கும் நல்லா திருப்பி விடுங்க. நல்லா சிகப்பாகட்டும். நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். வந்ததை எடுத்துட்டு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், கோதுமை போண்டா ரெடி. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.